சிம்பிளாக ஈஸியாக சுவையாக நிமிஷமாக செய்கிற மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மட்டன் பிரியாணி நிமிஷமாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மட்டன் 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அதில் நல்லா கழுவிட்டு நான் பாருங்கள், இது மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது மாதிரி 3 டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது மாதிரி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம தாளிக்கிறப்ப இந்த மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் இது முன்னாடியே நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து தாளிக்கிறப்ப எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஆயில் ஊற்றியாச்சு, 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். மட்டன் மேரினேட் பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம் 6 லவங்கம், 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், 2 மராட்டி முக்கு, பே லீஃப் சின்னதாக 2, இது கல்பாசி, 2 பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்ததுனால 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், 1 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா. இந்த புதினாவிலே பாதி தாளிக்கிறதுக்கும் பாதி ஆட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். கொஞ்சம் லெமன், ஒரு 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் புழிஞ்சி விட்டால் உங்களுக்கு அந்த பச்சை கலர் போகாமல் இருக்கும் புதினாவில். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் சிப்பியாக நாங்கள் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். இதில் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி, 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளியாக. ஆனியன் சீக்கிரமாக, தக்காளியும் ஆனியனும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஆனியனும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனையும் குறைஞ்சிடுச்சு. இதில் இந்த மேரினேட் பண்ணியிருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1/4 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற அந்த புதினாவையும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இந்த வாசனையெல்லாம் நல்லா உள்ளே பிளெண்ட் ஆகும். மட்டனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும் வாசனை. இப்போ மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவியிருக்கேன் மட்டனை. ரெட் சில்லி பவுடர், பச்சை மிளகாவும் போட்டிருக்கு. இதையும் போட்டிங்கன்னா 2 ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஹோம்மேட் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மறுபடியும் பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இப்போ மட்டன் நல்லா குக்கரில் ஒரு 4-5 விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம். 1/4 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். 1/4 கிலோவுக்கு உண்டான தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம்.
இந்த கிளாஸில் 2 டம்ளர் ஊற்றுறேன். இப்போ இதை மூடி வச்சு அங்கே 5 விசில் கொடுத்து அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த பிரியாணியில் போடுறதுக்கு ஜாதிக்காய் நட்மெக்குன்னு சொல்லுவோம். அது ஒரு ஜாதிக்காயை நல்லா உடச்சி இது மாதிரி ஒரு சின்ன பீஸ் 1/4 கிலோவுக்கு. ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம், அது இவ்வளவு. இது ரெண்டையும் எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணிக்கலாம். அதையும் இப்போ இந்த அரிசி ரைஸ்க்கு போடுறப்ப அதையும் நாங்கள் போட போகிறோம். பாருங்கள், இது மாதிரி பவுட்ரு பண்ணியாச்சு. மிக்சியில் பவுட்ரு பண்ண முடியாதவங்க சின்ன உரல் கல், இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுறதுக்கு வச்சுருப்போம்ல, அதில் போட்டு நீங்கள் இது மாதிரி நல்லா இடித்து பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த ரைஸ் 1/4 கிலோ ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஜாதிக்காயும் நட்மெக்கும் ஜாதி பத்திரியும் பவுடரை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா 1/4 கிலோ கழுவி நல்லா ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடித்து வச்சுட்டேன். இப்போ ரைஸும் போட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்து அப்புறம் இதை தம் கொடுத்துடலாம். இதுக்கு வெயிட் வேண்டியதில்லை, வெயிட் எடுத்துடலாம். இந்த ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. நாங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நாங்கள் வாழை இலையை போட்டு தம் கொடுத்துடலாம். தண்ணி எல்லாமே சுண்டுன அப்புறம் நாங்கள் தம் கொடுக்க வேண்டியது தான். இலையை நல்லா வாஷ் பண்ணி நல்லா இது மாதிரி கேப் இல்லாமல் நல்லா கவர் பண்ணிவிடுங்க ரைஸை. இந்த தண்ணி வேர்க்கிற தண்ணி உள்ளே விழுகாமல் இருக்கணும். அப்போ தான் ரைஸ் எங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா சுவையாக வரும். இதை மூடி வச்சிடலாம். இன்னும் குக்கர் மூடி வேண்டியதில்லை. இது மாதிரி ஒரு தட்டம் போட்டு மூடி, வீட்டில் இது மாதிரி ஏதாவது கல் இருந்தால், தோசை கல் இருந்தால் அதை நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த குக்கரை எடுத்து அதன் மேலே வச்சிடலாம். இது மேலே நல்லா வெயிட் வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு தம் வச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எவ்வளவு தண்ணி நல்லா வேர்த்து இருக்கிற தண்ணி உள்ளே விழுகாத மாதிரி நீங்கள் எடுக்கணும். இந்த இலையிலையும் நிறையா தண்ணி இருக்கும். அதை பார்த்து தண்ணி உள்ளே போகாமல் பார்த்து அப்படியே எடுத்துடுங்க. ரைஸில் போகாமல் பார்த்து எடுக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், மட்டன் பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சி. நிமிஷமாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.